குட் மார்னிங் டு ஆல். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டெட் ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் சீரீஸில் பார்ட் 8 தான் நம்ம பார்க்குறோம். இந்த பார்ட் 8ல் நம்ம February 5, 2023 நடந்த பேப்பர் 2க்கான கொஸ்டின் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. 5% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 244 எனில் அசலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்று 2 வருஷத்துக்குரியது இல்லைன்னா 3 வருஷத்துக்குரியது இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இங்கே 3 வருஷத்துக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பி ஆஃப் r by 100 whole square அடுத்து 3 plus r by 100. இதில் அவங்க வித்தியாசம் 244 கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே நோட் பண்ணிடலாம். பிரின்சிபல் வேல்யூ தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆர் வேல்யூ 5%. இப்போ இங்கே ஸ்கொயருங்கிறதுனால 5/100 இன்னொரு ஒரு டைம் 5/100ன்னு போட்டுடலாம். இன்ட்டு இங்கே ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இதை 3 ஹோல் டிவைட் பை 100 போட்டுடலாம். 3 × 100 300 + 6 அப்படின்னா 305. ஓகே, அப்போ 300ஓட இந்த ஆர் வேல்யூ 5 இதை ஆட் பண்ணாவே போதும். இதுதான். ஸோ இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துடும்? ஃபர்ஸ்ட்டு 5ஆல் அடிச்சு கொடுத்தா 1 5 5 25 100. அதே போல் 1/20 வரும். இதுவும் 5ஆல் அடிச்சு கொடுத்தா 6 5 30 1 5 5 டிவைடில் 20. இப்போ இந்த 61ஐயும் 244 அடிச்சுக்கலாம். ஒரு 61 4 61 244. ஓகே, இனி நம்ம பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த சைடு இருக்க 4ஓட இந்த சைடு இருக்க டிவைடில் இருக்க 20 எல்லாம் இந்த சைடு வரும். இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண நம்மளுக்கு தேவையான ஆன்சர் 4 2 8 8 2 16 16 2 32 32ஓட இந்த 3 0 சேர்த்தோம்னா 32,000ங்கிறது தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் A4 தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். 3 வருஷத்துக்கான ஃபார்முலா நம்ம நேற்று பார்த்துருப்போம். பார்ட் 7ல் 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அதுக்குரிய ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. சராசரி, இடைநிலை, முகடு இவைகளுக்கு இடையே உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சமம் நம்ம நிறையா பார்த்துட்டே இருக்கோம். இங்கே டைரெக்டாக இதுக்குரிய ஃபார்முலாவே கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்ன? ஸோ முகடு ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் இடைநிலை மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் சராசரி. இதுதான் சரியானது. இந்த சைடு வந்து மைனஸ் வரும். ஆப்ஷன் 3 தான் இருக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா இந்த ஃபார்முலாவில் முகடோட வேல்யூ, இடைநிலை வேல்யூ, சராசரி வேல்யூ அது கேட்டிருப்பாங்க, அது கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்போம். ஓகே, 3வது கொஸ்டின் பாருங்க. ஒரு வங்கியில் சிவா என்பவர் எக்ஸ் எண்ணிக்கையில் 500 ரூபாய் தாள்களும் ஒய் எண்ணிக்கையில் 200 ரூபாய் தாள்களும் இஜட் எண்ணிக்கையில் 100 ரூபாய் தாள்களும் முதலீடு செய்தார். அப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு பேங்க்ல ஒரு அமௌண்ட் நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கையில் இருக்க 500 எத்தனை இருக்கு? இப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 500 ரூபாய் எக்ஸ் எண்ணிக்கையில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம 500ஐயும் அந்த எக்ஸையும் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். அதே போல் 200ல் ஒய் எண்ணிக்கை இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா 200 ஒய் நம்ம நோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இஜட் எண்ணிக்கையில் 100 தாள் இருக்கு அப்படின்னா 100 இஜட் நம்ம நோட் பண்ணோம். இது அவர்கிட்ட இருக்க எண்ணிக்கை. அப்போ எல்லாத்தையும் நம்ம கூட்டிடுவோம். இதுதான் சிவா அவர்கிட்ட இருக்கிறது. ஆனால் அவங்க அடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ராம் என்பவர் சிவா என்பவரை விட 2 மடங்கு முதலீடு செய்தார் அப்படின்னா ஜஸ்ட் இதை மட்டும் 2ஆல் மல்டிபிள் பண்ணாவே போதும். 2 × 500 1000 1000x + 400 ஒய் + 200 இஜட். அவ்வளோதான். இதுதான் ராம் என்பவர்கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் சிவா அவர்கிட்ட இவ்வளோ இருக்கும். அது 2 மடங்கு அப்படின்னா இந்த இதுவே 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா இதுதான் ராம்கிட்ட இருக்கும்.
இது அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். பாருங்க, 4வது கொஸ்டின் பாருங்க. ஓகே, ஸோ இந்த படத்தோட சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. நல்லா அந்த படத்தை கவனிக்கணும். என்ன பண்ணா, நீங்க இங்க இருந்து மேம் என்னாச்சு, எக்கோ அதிகமா இருக்கு. யாரும் மீட் பண்றதா மீட் பண்ணிருங்க. ஓகே, ஸோ நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம்னு வைங்க. இப்போ இங்க கொடுத்துருக்க லென்த் படி இந்த வேல்யூ 28. ஸோ 28 நம்ம கூட்டிக்கணும். அடுத்து இந்த வேல்யூ 7 சென்டிமீட்டர். ஸோ 7 நம்ம கூட்டிக்கணும். அடுத்து இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஃபுல் லென்த்தோட வேல்யூ இல்லை. ஃபுல் லென்த் வந்து 28. ஓகே, அதில் இந்த அளவு குறைஞ்சிருச்சா? இந்த அளவு குறைஞ்சிருச்சு. அப்போ இதோட அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க 7 சென்டிமீட்டர். அப்போ 28ல் அந்த 7 போனுச்சுன்னா பேலன்ஸ் 21 தான் இதோட அளவு. ஓகே, அப்போ ப்ளஸ் 21. அதே போல தான் இந்த லென்த்து வந்து நம்மளுக்கு ஃபுல் லென்த் கொடுக்கல. கீழே இருக்க ஃபுல் லென்த்தில் இந்த அளவை குறைச்சணும். இதுக்கு நேராக இருக்க இந்த அளவு குறைச்சணும். இந்த அளவு எவ்வளவு இருக்கு? 7 இருக்கா? அப்போ இங்கேயும் 28ல இருந்து கீழ் லென்த்து 28. அதுல இருந்து அந்த சின்ன ஒரு பிட்டை மட்டும் நம்ம குறைச்சிக்கணும். 7 குறைச்சிட்டோம் அப்படின்னா இங்கேயும் 21ன்னு வரும். ஸோ இன்னொரு 21. அதுக்கப்புறம் வழக்கம் போல் இந்த சைடில் இருக்க 7 ப்ளஸ் 7 போட்டுடலாம். ஃபுல் லென்த், ஏன்னா இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ இதோட ஃபுல் லென்த்து 28. ஸோ 28 ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் கரெக்டாக இந்த கார்னரில் அந்த வேல்யூ எவ்வளோ குறையுது அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான சுற்றளவு கிடைச்சிடும். எல்லாமே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணோம் அப்படின்னா 28, 40, 16, 56, 21, 42, 7 + 7 14. ஆட் பண்ணா 2. யூனிட் டிஜிட்டை வச்சு 2 வந்துச்சு அப்படின்னாவே என்ன வரும்? 112ங்கிறதா. வேற எதுவுமே 2ன்னு முடியலை. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 112 வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் 5வது கொஸ்டின். ஒரு சராசரி மற்றொரு விவரங்களின் சராசரி மதிப்பை போல இருமடங்காகவும், முதல் விவரங்களின் திட்ட விலக்கம் மற்றொரு விவரங்களின் திட்ட விலக்கத்தில் பாதியாகவும் இருப்பின், முதல் விவரங்களின் மாறுபாட்டு கெழுவானது இரண்டாவது விவரங்களின் மாறுபாட்டு கெழுவை போல எவ்வளவு மடங்கு இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க எதை ரிலேட் பண்றாங்கன்னா, சராசரி, திட்ட விலக்கம், மாறுபாட்டு கெழு, இதை 3ஐயும் ரிலேட் பண்றாங்க. இதை 3 ரிலேட் பண்ணி வரக்கூடியது ஃபார்முலா சிபி which is equal to சிக்மா டிவைட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. இதெல்லாம் வந்து நம்ம நிகழ்தகவு கான்செப்ட்ல பார்த்துருப்போம். மாறுபாட்டு கெழு ஈக்குவல் டு மாறுபாட்டு கெழு, இப்போ முன்னாடி இருக்கிறத மாறுபாட்டு கெழு நம்ம நோட் பண்ணுவோம். மேலே இருக்கிறது வந்து அதை திட்ட விலக்கம். ஓகே, திட்ட விலக்கம். கீழே இருக்கிறத எக்ஸ் பார்ங்கிறத சராசரி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் இந்த 3 ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஏற்கனவே இந்த சராசரி இரு மடங்கா மாறுது. ஏற்கனவே இந்த சராசரியை போல இரு மடங்கு. அப்ப இங்க எக்ஸ் பாருக்கு 2x பார் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். அதே போல திட்ட விளக்கங்கிறது ஏற்கனவே இந்த திட்ட விளக்கத்துல பாதின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல. அப்ப ஏற்கனவே இந்த திட்ட விளக்கம் இப்ப பாதினா சிக்மா பை 2 மாறும். அடுத்து மாறுபாட்டு கெழு எவ்வளவா மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 2 சேஞ்சஸ் இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ புதுசு எவ்வளவு இருக்கும்? புதிய மாறுபாட்டு கெழுன்னு பார்த்தீங்கன்னா சிக்மா பை 2 டிவைடட் பை எக்ஸ் பார் வந்து நம்ம 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் பார் நோட் பண்ணுவோம் இன்ட்டு 100. சரி, என்ன ஆகும்? இந்த 2 இந்த சைடு வரும்போது மல்டிபிளா மாறிடும். அப்போ சிக்மா டிவைடட் பை 4x பார் இன்ட்டு 100ன்னு வரும். ஓகே, என்ன வந்திருக்கு? சிக்மா டிவைடட் பை 4x பார் இன்ட்டு 100ன்னு வருது. அப்போ ஏற்கனவே இருந்த அளவுல இருந்து என்ன மாற்றம் இருக்கு? இந்த 1/4ங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ 4ல் 1 பங்கு வேல்யூ என்ன மாதிரி இருக்கு? 4ல் 1 பங்கா மாறி இருக்கு. இதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலா கண்டிப்பா நீங்க தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க.
6வது கொஸ்டின். இரண்டு கோணங்களின் விகிதம் 4:5. இரண்டு மிகை நிரப்பு கோணங்கள் எனில் கோணங்களோட மதிப்பு. இந்த மாதிரி இப்போ ரேஷியோ இதே சேம் ரேஷியோவையும் இதே சேம் கொஸ்டினுமே நம்ம பார்த்துருக்கோம். ரிப்பீட் ஆயிருக்குதான். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது இப்போ மிகை நிரப்பு கோணங்கள் என்ன கண்டிஷன் இருக்கும்? ரெண்டு கோணங்களோட கூடுதல் 180 டிகிரி இருக்கணும். முதல் வேல்யூ சின்னதாக இருக்கணும், இன்னொரு வேல்யூ பெருசாக இருக்கணும். அப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது ரெண்டு ரேஷியோவை நம்ம ஆட் பண்ணோம்னா 4 + 5 9. 9 எக்ஸ் வேல்யூ தான் இந்த 180 டிகிரி. இது ரெண்டு எக்ஸ் வேல்யூ என்ன? 20 டிகிரி தான் எக்ஸோட வேல்யூ. இதை நீங்கள் அப்ளை பண்ணவே ஆன்சர் வந்துடும். 4 2 8 80, 2 10 100. 80 டிகிரி 100 டிகிரி அப்படிங்கிறது தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் A2 தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 7வது கொஸ்டின். ஏழாவது கொஸ்டின் பாருங்க. எக்ஸ்ல இருந்து 10ஐ குறைத்தல் என்பது வாய்மொழி கூற்றாக இருந்தால் இயற்கணித கூற்று என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்ல இருந்து 10 கழிக்கிறோம். அப்போ x - 10ங்கிறது தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் A3 தான் அதற்கான சரியான ஆன்சர். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின் பாருங்க. குமார் என்பவர் 41 அங்குலம் திரை கொண்ட ஒரு LED தொலைக்காட்சியை வாங்குகிறார். அதன் உயரம் 9 அங்குலம் எனில் திரையின் அகலம் என்ன கேட்டிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக வந்து ஒரு LED டிவி வந்து மொத்தம் 41 அங்குலம். ஓகே, 41 அங்குலம் அப்படிங்கிற மாதிரி அதில் இந்த அதாவது ஸ்க்ரீனில் வந்து 41 இன்ச்சாகவும் அதில் அந்த இன்ச்சு வந்து 9 இருக்கு வித்து. ஓகே, அப்போ இதை மட்டும் அந்த 9 மட்டும் இன்ச்சுன்னு இருக்கு, வித்து இருக்கு. ரிமைனிங் ஸ்க்ரீன் வந்து எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ரிமைனிங் ஸ்க்ரீனா 41ல இருந்து 9 கழிச்சிட்டோம்னா பேலன்ஸ் 32. அப்போ 32 தான் அதற்கான ஆன்சர். இதுல எந்த யூனிட்டுமே எதையுமே சேஞ்ச் பண்ண சொல்லலை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க 9வது கொஸ்டின் பாருங்க. கிருத்திகா மற்றும் மித்ரன் ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 32 நாட்களில் முடிப்பர். ஸோ இப்போ இவங்க எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இதை ஒய்ன்னு வச்சுக்கலாம். 2 பேரும் சேர்ந்தா ஓகே, 2 பேரும் சேர்ந்தா அவங்க 32 நாள்ல முடிச்சிடுறாங்க. ஓகேவா? 32 நாட்கள்ல. அடுத்தது கிருத்திகா மட்டும் அந்த வேலையை தனியாக சேர்ந்தா 96 நாட்கள்ல முடிச்சிடறாங்க. ஸோ இன்ட்டு 96 டிவைடட் பை ஆக்சுவலாக நம்ம இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ஸோ இங்கே வந்து இதை XY பதிலாக நம்ம ABன்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். கிருத்திகா மட்டும் முடிச்சதை ஒய்ன்னு எடுத்துக்குவோம். அப்போ x × y டிவைடட் பை y - x இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ y வேல்யூ 96 - 32. இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். 32 × 96 அப்படியே வச்சிடலாம். எப்பவுமே மல்டிபிள் கண்டிஷனா மல்டிபிள் பண்ணாதீங்க. மல்டிபிள் பண்ணி பெரிய நம்பராக மாற்ற தேவையில்ல. இப்படியே கூட நீங்கள் வச்சிருக்கலாம். கீழே இருக்கிறத மட்டும் சப்ராக்ட் பண்ணுங்க. 96ல் 32 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 54. 64 கரெக்டா? 64. இப்போ ஒரு 32 32 2 32 64 ஒரு 2 இங்கேயும் 4 2 8 பேலன்ஸ் 1 16னா 8 2 16. அப்போ யாரு தனியா மித்ரன் தனியா பார்த்தாருன்னா 48 நாட்கள்ல வேலையை முடிச்சிருவாரு. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். A1 தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, இது ரொம்ப சிம்பிளானது. டைம் அண்ட் ஒர்க்ல பேசிக்கான கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின் பாருங்க. இங்க இப்போ வந்து முக்கோணத்தின் உச்சிகள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. 3 புள்ளிகள் கொடுத்து முக்கோணத்தோட உச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம நேத்து ஒரு கொஸ்டின் பார்த்துருங்க பாருங்க, பார்ட் 7ல இணைகரத்தோட உச்சிகள் அப்படிங்கிற போது அங்க ஒரு ஃபார்மெட்ல நம்ம சால்வ் பண்ணோம். அதே போல முக்கோணத்தின் உச்சிகள் அப்படின்னு கேட்டு அதோட பரப்பளவு இங்க வேல்யூ வந்துருந்துச்சுன்னா அந்த மாதிரி முக்கோணத்தோட இது உச்சிகள்னு சொல்லலாம், அல்லது முனைகள் இந்த மாதிரியும் கூட கொடுத்து
கேள்வி கேட்பாங்க. அதோட பரப்பளவு என்னன்னு கூட கேட்கலாம். அல்லது இங்க எக்ஸ் இடையில ஏதாவது ஒரு வேல்யூ எக்ஸ் ஒய் இந்த மாதிரி கொடுத்து அந்த எக்ஸ் ஒய்யோட வேல்யூ என்ன இந்த மாதிரியும் கேட்கலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அது தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி முனைகள் உச்சிகள் கொடுத்து இதோட பரப்பளவுனா ஏ ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு, நல்லா கவனிங்க. இப்போ நம்ம இந்த 1 2 3 இந்த மாதிரி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். பிராக்கெட்டுக்கு வெளியில எக்ஸ் வரணும். ஸோ எக்ஸ் 1 போட்டணும், பிராக்கெட்டுக்குள்ள ஒய் போடணும். இப்போ இங்கே 1 வந்துச்சுன்னா அடுத்தது y2 மைனஸ் y3 நான் நோட் பண்ணேன். அப்போ 1 2 3 இந்த மாதிரி கான்செப்ட்ல வரும். பிராக்கெட் வெளியில எக்ஸ் வரணும், பிராக்கெட்டுக்குள்ள ஒய் வரணும், இந்த மாதிரி. அடுத்து பிளஸ் x2, இப்போ 2ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒய் வந்து என்ன ஆகும், 2 3 1ன்னு மாறிடும். ஓகே, அதே போல x3 பிராக்கெட்டுக்கு வெளியில 3ல இருந்துச்சுன்னா y1 மைனஸ் y2. இதுதான் இதற்கான ஃபார்முலா, நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்போ இவங்க கொடுத்துருக்க டேர்ம் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இதுல எது எக்ஸ் எது x1 எது y1 இது தெரிஞ்சுக்கணும்ல சார். பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸ் கம்மா எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதே போல 5 கம்மா 6ன்னு கொடுத்துருக்காங்க, அதே போல 5 கம்மா மைனஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நல்லா கவனிங்க, இது x1 இது y1, இது x2 இது y2, இது x3 இது y3. இது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த வேல்யூஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம், இங்கே அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணுங்க. x1ஓட வேல்யூ x தான். சப்போ பரப்பளவு இங்கே 32 கொடுத்துட்டாங்கல்ல, ஸோ பரப்பளவு போல நம்ம 32 போட்டுறணும், ஈக்குவல் டு 1/2 போட்டணும். இதெல்லாம் ஃபார்முலாவில் வர்றது. இப்போ ரிமைனிங் பாருங்க, x1ஓட வேல்யூ எக்ஸே தான், y2ஓட வேல்யூ 6, ஓகே 6 மைனஸ் ஃபார்முலாவில் வரக்கூடிய மைனஸ் y3ஓட வேல்யூ -2, அப்போ -2 இதை மாதிரி நீங்கள் நோட் பண்ணணும். அப்போ மைனஸையும் ஆட் பண்ணால் ப்ளஸ்ன்னு வரும்ல, அப்போ இங்கே டைரெக்டாக +2 அப்படின்னு நான் நோட் பண்ணிடுறேன். ப்ளஸ் x2ஓட வேல்யூ 5, y3ஓட வேல்யூ -2, ஃபார்முலா வரக்கூடிய மைனஸ் y1ஓட வேல்யூ எக்ஸ் தான், கரெக்டாக அப்ளை பண்ணணும். ப்ளஸ் x3ஓட வேல்யூ 5, y1ஓட வேல்யூ அகைன் எக்ஸு, அடுத்து மைனஸ் y2ஓட வேல்யூ 6. இதுதான் அவங்க கொடுத்துருக்குது. ஸோ கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடணும். நீ அதுக்கடுத்து நம்ம சிம்பிளை பண்ணோம்னா 32 அப்படியே தான் இருக்கும், 1/2. இங்கே 6 + 2 8ன்னு வருமா, அப்போ 8x ப்ளஸ் இங்கே அந்த 5ஆல மட்டும் உள்ள மல்டிபிள் பண்ணால் போதும். அப்போ 5 × -2 -10. அதனால் இப்போ நான் ப்ளஸ்க்கு பதிலாக -10 போட்டுறேன். அடுத்தது 5 - x -5x நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா, அடுத்து இங்கே +5 உள்ள மல்டிபிள் பண்ணணும், +5xன்னு வரும். 5 × -6 -30, 5×6 30. அவ்வளோதான். இப்போ இதில் ப்ளஸ் -xும் +x -5x இந்த மாதிரி எல்லாமே கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது 1/2 8x -10 -30 -40ன்னு வருமா. அடுத்து இந்த வேல்யூ 2 இந்த சைடு வரும்போது மல்டிபிளாக மாறும். அப்போ 32 × 2 64 ஈக்குவல் டு, நீங்கள் 64ன்ட்டு வச்சாலும் சரி, அல்லது அப்படியே 1/2 அப்படின்னு இருந்தாலும் சரி, 1/2 இந்த சைடு வராமல் அப்படியே வச்சுக்கிட்டாலுமே கூட, இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 8 காமனாக எடுக்கலாம். 8 காமனாக எடுத்தால் x -8 40. ஓகேவா, இங்கே டிவைடில் இருக்க அந்த 2 இருந்துச்சுல, இப்போ 1 2 4 2 8. இந்த சைடு 32 இருந்துச்சுல, அப்போ 1 4 8 32. அப்போ இதுல இருந்து நமக்கு கிடைச்ச வேல்யூ என்னன்னா 8 = x -5. இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ தேவைன்னா -5 இந்த சைடு வரும்போது +5 மாறும். அப்போ 8 + 5 13 தான் அதற்கான ஆன்சர். 13 யூனிட் தான் அதற்கான ஆன்சர். ஸோ இந்த முக்கோணங்களோட உச்சிகள் கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா கட்டாயமா நீங்க தெரிஞ்சா ஃபாஸ்டாவே நம்ம சிம்பிளை பண்ணி இடையில என்ன வேல்யூ எக்ஸோ ஒய்யோ அந்த மாதிரி எது கொடுத்தாலுமே அழகா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா,
நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க 11வது கொஸ்டின். 16வது கொஸ்டின் ஒரு தியரி இன்ஃபர்மேஷன் தான். எது சரியானது கேக்குறாங்க பாருங்க. முக்கோணத்தோட 3 கோணங்களோட கூடுதல் 180. இது ஃபர்ஸ்ட் பாயிண்டே சரியானதான். நம்ம முக்கோணம்னு இருக்கு அப்படின்னா அந்த முக்கோணத்தோட 3 கோணங்களோட கூடுதல் 180 டிகிரின்னு வரும்னு பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் சரியானது. ஸோ எது சரியானவை அப்படின்னு கேட்டிருந்து மொதல் ஆப்ஷனே சரின்னு வந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான சூஸ் பண்ணிடலாம். மற்றது எதையுமே நீங்கள் செக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இன்கேஸ் செக் பண்ணிக்கலாம். முக்கோணத்தோட வெளிக்கோணங்களின் கூடுதல். ஸோ வெளிக்கோணங்களோட கூடுதல் 180 சொல்லியிருக்காங்க. இது தவறு. வெளிக்கோணங்களோட கூடுதல் என்ன வரணும்? 360 டிகிரி வரணும். ஓகேவா? இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ எல்லாத்தையும் கூட்டினா 360 டிகிரி வரணும். ஓகேவா? ரைட். அடுத்து 2 கோணங்களின் கோண அளவுகள் வேறு அளவுகள் எனில் சர்வசம கோணங்கள். அவங்களே வேறு அளவுகள்னு சொல்லிட்டாங்க. அப்ப அது சர்வ சமமா இருக்காது. இதுவும் வந்து தவறு தான். அது முக்கோணத்தின் 2 கோணங்களோட கூடுதல் 180 டிகிரி. 3 கோணங்களோட கூடுதல் தான் 180 டிகிரி. அப்ப இதுவும் வந்து தவறானது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சரி. நெக்ஸ்ட் பாருங்க 12வது கொஸ்டின் பாருங்க. -3 -6 என்ற புள்ளி எக்ஸ் அச்சுல இருந்து எவ்வளவு தூரத்தில் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல கொஞ்சம் உங்களுக்கு மைல்டா ஒரு டவுட் வரும். என்ன அப்படின்னா இப்ப எக்ஸ் அச்சுல இருந்து எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டா நம்ம ஒய் கோஆர்டினேட்டை கம்பேர் பண்ணணும். இதுல ஒய் கோஆர்டினேட் என்ன? -6 தானே. ஆக்சுவலா இந்த மாதிரி கிராஃப் இருக்கும். ஓகே, அதுல எக்ஸ் அச்சுங்கிறது இதுதான். எக்ஸ் அச்சுங்கிறது இதுதான். அதுல அவங்க கொடுத்துருக்க அளவுகள் பாத்தீங்க அப்படின்னா ஒய்யோட அளவு இது எக்ஸோட அளவுன்னு எடுத்துக்கோ, இது ஒய்யோட அளவுன்னு எடுத்துக்கோ. இதுதான். அப்போ ஒய்யோட அளவு -6. -6னா கீழே இந்த மாதிரி 6 டைம்ஸ் போகும். ஓகே, பாசிட்டிவா இருந்தா மேல போகும் தான். இப்ப இதுதான் வந்து -6. இது இந்த வழியா தான் வந்து போகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டா நம்ம ஒய் வேல்யூ -6னால உடனே -6 அலகுகள் அப்படின்னு நம்ம போற்ற முடியாது. ஏன்னா இந்த தூரம்ங்கிற கான்செப்ட் எப்பவுமே பாசிட்டிவ்ல தான் நம்ம நோட் பண்ணணும். இவ்வளவு டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா இப்ப எக்ஸ் அச்சுல இருந்து ஒரு 6 அலகுகள் தூரத்துல இருக்கு. அது பிளஸ்ஸா இருக்கலாம் மைனஸா இருக்கலாம். ஆனா நம்ம எவ்வளவு தூரம் நம்ம நோட் பண்றோம், அந்த எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மைனஸ்ல நோட் பண்ணணும் அவசியமே இல்லை. ஓகேவா? அப்போ 6 யூனிட் பிளஸ்ல 6 யூனிட்டுங்கிறத அதுக்கான சரியான ஆன்சர். நான் ஆல்ரெடி நான் சொல்றேன்ல இந்த இதுல வந்து மைல்டா டவுட் வரும். நம்ம இங்க இருக்கிற ஒய்யோட கோஆர்டினேட் வேல்யூ -6 தான். ஆனா அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸ் அச்சுல இருந்து அந்த எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னா -6 போல அந்த 6 யூனிட் அளவுகள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த அளவுக்கு நோட் பண்ணா போதும். அப்ப +6 தான் அதுக்கான ஆன்சர். ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 13வது கொஸ்டின் பாருங்க. 8 தரவுகளின் சராசரி 22. ஒவ்வொரு தரவுடன் 2ஐ கூட்டினால் கிடைக்கும் புதிய சராசரியை கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளானதான். இந்த மாதிரி பார்ட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஏற்கனவே இருக்க சராசரியில இருந்து ஒவ்வொன்றுலுமே 2 கூட்டுறாங்கல்ல, அப்ப அந்த சராசரியில இருந்து 2 கூட்டினா போதும். 24 தான் புதிய சராசரி. ஆப்ஷன் A2 தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. 14வது கொஸ்டின். ஒரு சுவரின் அடியிலிருந்து 5 அடி தொலைவில் ஒரு ஏணியானது சுவரின் உச்சியை 12 அடி உயரத்தில் தொடுமாறு இருக்கும் எனில் ஏணியின் நீளத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளானதான். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இல்ல அடிப்பகுதியில இருந்து அடிப்பகுதியில இருந்து ஒரு 5 அடி நீளத்திலையும் 5 அடி உயரத்துல இருந்து சுவரின் உச்சியில இருந்து 12 அடி உயரத்திலையும் 12 அடி அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதுலயும் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு ஏணி தொடுமாறு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அப்படி சாஞ்சு இருக்கு. ஏணி வந்து இந்த மாதிரி இருக்கு.
அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஏனியோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க, ஏனியோட நீளம். இது ஜஸ்ட் நம்ம பிதாகரஸ் தேற்றங்கிற மாதிரி யூஸ் பண்ணல. இங்கே 5, இங்கே 12. இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதான் ஹைப்போத்தினஸ், இதான் வந்து கர்ணம். அப்போ பிதாகரஸ் தேற்றப்படி கர்ணம் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மற்ற ரெண்டு பக்கங்களோட வர்க்கங்களோட கூடுதல். 12 ஸ்கொயர் 144, 5 ஸ்கொயர் 25. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ என்ன வரும்? 144 வந்து 25 ஆட் பண்ணோம்னா 169. 169 எதோட ஸ்கொயர் வேல்யூ? 13. அப்போ எக்ஸ் வேல்யூ 13. ஏனியோட உயரம் எவ்வளவு? 13 அடி. ஸோ ஆப்ஷன் A2 தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? சிம்பிளானதான். நெக்ஸ்ட் பாருங்க 15வது கொஸ்டின். நல்லா கவனிங்க. 2 பவர் m-1. ஸோ கிளியரா தெரியலன்னா நான் எழுதுறேன், அதை கவனிச்சிருங்க. 2 பவர் m-1 பிளஸ் 2 பவர் m+1 ஈக்குவல் டு 640. இதுல இருந்து அவங்க எம்மோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளானதான். இதை நீங்க பவர்ல இருக்க வேல்யூ மைனஸ்ல வந்திருக்கு. அப்போ 2 பவர் m போட்டுட்டு -1 அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணியிருப்போம், டிவைட்ல 1ன்னு இருந்திருக்கும். அப்போ இதை நம்ம ரூலை யூஸ் பண்ணியிருப்போம். என்ன ரூல் யூஸ் பண்ணிப்போம்? a பவர் m டிவைட் பை a பவர் 1. இது ஆட் பண்ணியிருந்தா a பவர் m-1 அப்படின்ற ரூலை யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ஓகேவா? அதே போல பிளஸ் நோட் பண்ணி இங்கே பிளஸ் வந்திருக்குன்னா ரெண்டு வேல்யூ 2 பவர் m இன்ட்டு 2 பவர் 1 மல்டிபிளாக இருந்திருக்கும். மல்டிபிளாக இருந்திருக்கனால தான் பேஸ் காமனாக இருந்ததுனால எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? பவரில் வேல்யூ ஆட் பண்ணியிருந்திருக்கோம். ஈக்குவல் டு 640. இப்போ என்ன பண்ணுறோன்னா இதில் எது காமனாக இருக்குது? 2 பவர் m மட்டும் இங்கேயும் காமனாக இருக்குல்ல. அந்த 2 பவர் m எடுத்துட்டோம்னா இங்கே 1/2 2 பவர் 1 நான் 2னே வச்சுக்கிறேன். ப்ளஸ் இதையும் 2 பவர் 1ஐயும் நம்ம 2னே வச்சுக்கிறேன். ஓகேவா? ஈக்குவல் டு 640. 2 பவர் m அப்படியே வச்சுருங்க. இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே சால்வ் பண்ணோம்னா எல்சிஎம் எடுத்தா 2, 1 2 2, இங்கே வந்து 2 2 4. ஓகேவா? 640. இதில் வந்து 2 பவர் m இந்த வேல்யூ மேலே 5 வரும், கீழே 2 வரும், 640. அப்போ ஓரஞ்சு 5, இங்கேயும் ஓரஞ்சு 5, பேலன்ஸ் 1. 14னா 2 10, பேலன்ஸ் 4னா 8. அப்போ 2 பவர் m ஈக்குவல் டு 128. இந்த வேல்யூ இந்த சைடு மல்டிபிளாக மாறும். இப்போ நம்ம m வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இதையும் பேஸ் 2ஆக மாற்றணும். ஆக்சுவலாக வந்து இங்கே பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே 128 2 பவரில் மாற்றினா 2 பவர் 7 தான் 128 இன்ட்டு 2 பவர் 1. இதுதான் 2 பவர் m-ஓட வேல்யூ. இப்போ 2 பவர் m ஈக்குவல் டு இது இப்போ பேஸ் காமனாக இது மல்டிபிளாக இருந்தால் பவர் வேல்யூ ஆட் பண்ணால் போதும். 7 + 1 8. 2 பவர் m-ஓட வேல்யூ 2 பவர் 8. இதில் இருந்து m ஈக்குவல் டு 8 தான் அதற்கான சரியான ஆன்சர். m வந்து வேல்யூ என்ன? 8. ஸோ ஆப்ஷன் A1 தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க 16வது கொஸ்டின். 507 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு இணைகரத்தின் உயரம் அதன் அடிப்பக்கத்தின் 1/3 பங்கு எனில் அதன் உயரம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க இணைகரத்துல அடிப்பக்கம் வேல்யூ பின்னு எடுத்துக்கோங்க. ஆனா உயரம் பார்த்தீங்கன்னா அடிப்பக்கத்தில் 1/3 ஒரு பங்கு சொல்றாங்கல்ல. அப்போ உயரம் h வேல்யூ இந்த அடிப்பக்கத்துல 3ல் ஒரு பங்கு. அவ்வளவுதான். b வேல்யூ பின்னு எடுத்துக்கோங்க, h வேல்யூ b/3ன்னு எடுத்துக்கோங்க. இதுதான் இணைகரத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? a = b × h. பரப்பளவு அவங்க 507ன்னு கொடுத்துருக்காங்க. b வேல்யூ அப்படியே வச்சுக்கிறோம். h வேல்யூ நம்ம என்ன நோட் பண்றோம்? b/3ன்னு நம்ம நோட் பண்றோம். இப்போ இந்த டிவைல இருக்க 3 இந்த சைடு வரும்போது மல்டிபிளா மாறும். இப்போ 3ஆல மல்டி பண்ற மாதிரி இருக்குமா? 3 21, 21 1, இந்த சைடு 2 அப்படியே போட்டுடலாம். 3 15 ஈக்குவல் டு b², b × b b². இதுதான். ஸோ இதுல b-ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். 15 21 எதோட ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ 1 நம்ம நோட் பண்றோம். அதாவது நல்லா கவனிங்க, 1521. இப்போ இது 1ன்னு முடியுது அப்படின்னா 1 ஸ்கொயர் 1ன்னு முடியும், அல்லது 9 ஸ்கொயர் முடியும். ஓகே,
நோட் பண்ணிட்டோம். லாஸ்ட்ல இருக்க 2 நம்ம கேன்சல் பண்ணிட்டு 15க்குள்ள என்ன பெர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர் இருக்கு? 3 ஸ்கொயர் தான். அதாவது 3 ஸ்கொயர் 9. இது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இங்க பாருங்க, 3 ஸ்கொயர் நியரஸ்டா இருக்கா? இந்த 15ங்கிறது 3 ஸ்கொயருக்கும் 4 ஸ்கொயருக்கும் வந்து பக்கத்துல தான் இருக்கு. இப்போ 3 ஸ்கொயர் தானே இதுக்குள்ள இருக்கு. அப்போ ஒன்று 31 ஸ்கொயரா இருக்கலாம் அல்லது 39 ஸ்கொயரா இருக்கலாம். அதுல எதுக்கு நியரஸ்ட்? இப்போ 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர்னா 16. இப்போ 9க்கு 15ங்கிறது 9க்கு நியரஸ்டா இருந்தா இந்த வேல்யூ எடுத்துக்கலாம், சின்ன வேல்யூ. அதே இது 15ங்கிறது அடுத்த ஸ்கொயர் வேல்யூக்கு நியரஸ்டா இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ. இப்போ பாருங்க, 16க்கு பக்கத்துல தானே இருக்கு. அப்போ 39ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 1521. நம்ம எதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்? பியோட வேல்யூ. பியோட வேல்யூ 39 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஹச்சோட வேல்யூ என்ன? ஹச்சோட வேல்யூ பியில் பை 3 அப்படின்னு நம்ம நோட் பண்ணோம். அப்போ ஹச்சோட வேல்யூ 39 டிவைடட் பை 3 அடிச்சு கொடுத்தா 13. ஹச்சோட வேல்யூ 13. 13. ஆப்ஷன் A3 தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, 17வது கொஸ்டின் பாருங்க. ரிஷி 1 மணி நேரத்தில் 3/4 கிலோமீட்டர் நடக்க முடியும் எனில் அவர் 8 மணி நேரத்தில் எவ்வளவு தூரத்தை கடப்பார் அப்படின்னு கேட்டுருக்காங்க. வேற ஒன்றும் 1 மணி நேரத்துல 3/4னா அதை நீங்க கலப்பு பின்னத்துல இருந்து பின்னம் எழுதுங்க. இப்ப 3/4 நாங்க 12 + 3 15 15/4. ஓகே, 1 மணி நேரத்துல 15/4 கிலோமீட்டர் நடக்கிறாருன்னா 8 மணி நேரம் அப்படின்னா அப்படியே இன்ட்டு 8ன்னு போட்டுருங்க. 1 நாள் 4, 2 நாங்க 8, 15 × 2 30. 30 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் A2. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. 18வது கொஸ்டின். இது நீங்க தெரிஞ்சிருக்கணும். சீசர் மறை குறியீடு +3 அட்டவணையை பயன்படுத்தி. அப்ப அந்த சீசர் மறை குறியீடுனா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். என்ற தொகுப்பை பயன்படுத்தி ஐ லவ் மேத்தமெட்டிக்ஸ் இந்த வாக்கியத்தோட மாற்று குறியீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சீசர் குறியீடுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சீசர் மறை குறியீடுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. ஏபிசிடி நம்ம சொல்றோம்ல, ஏல இருந்து அப்படியே இஜட் வரைக்கும் இந்த இதை அவங்க என்ன வேணா நம்பர் கொடுப்பாங்க. இங்க +3 கொடுத்துருக்காங்க. சீசர் மறை குறியீடு +3 அட்டவணையை பயன்படுத்தி. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஏல இருந்து ஏங்கிற லெட்டர் +3 அப்படின்னா என்ன லெட்டர் வரும்? பி விட்டுட்டு சி விட்டுட்டு டிங்கிறதா அந்த வேல்யூ. அப்போ ஏக்கு பதிலாக நம்ம டிங்கிறத யூஸ் பண்ணணும். அதே போல பிங்கிறதுக்கு பதிலாக இதுல இருந்து 3 லெட்டர் தள்ளி போனுச்சு அப்படின்னா ஏபிசிடி இங்கிறது தான். இதுதான் அப்படியே ஒவ்வொன்றையும் 3 இன்க்ரீஸ் ஆகிட்டே போறது தான் நம்ம அந்த சீசன் மறை குறியீடுன்னு நம்ம சொல்லிக்கலாம். புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். இதுதான் நம்ம மாற்றம் பண்ண போறோம். அப்போ ஒவ்வொன்றுலையும் அதே தான். இப்போ இஜட் லாஸ்ட்ல இஜட்டுங்கிறது என்ன வரும்? இதுல இருந்து 3 அப்படின்னா 1 2 3 சிங்கிறது மாதிரி மாறி இருக்கும். அவ்வளோதான். டில தொடங்கி இருந்துச்சுன்னா லாஸ்ட்ல சில முடியணும். அவ்வளோதான். இப்போ அவங்க கேட்டிருக்க இந்த ஐ லவ் மேத்தமெட்டிக்ஸ் இதுல முதல் லெட்டர் பார்த்த உடனே உங்களால ஈஸியா கண்டுபிடிச்ச முடியும். ஏன்னா இப்ப ஏபிசிடி EFGHI JKL இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுல ஐங்கிற லெட்டர் வந்து 3 லெட்டர் தள்ளி போகணுமா? அப்ப என்ன எல்லுன்னு வருமா? ஐங்கிற லெட்டருக்கு பதிலா எல் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகணும். ஆப்ஷன்ல பாருங்க, ஆப்ஷன் டி மட்டும்தான் எல்லுன்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். உங்களுக்கு அந்த சீசன் மறை குறியீடு என்னன்னு தெரிஞ்சிருந்தா போதும், அழகா ஆன்சர் கண்டுபிடிச்சுவாங்க. ஸோ இதுல சீசன் மறை குறியீடுங்கிறத இந்த +3ங்கிற மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க +4 யூஸ் பண்ணலாம், +5 யூஸ் பண்ணலாம். அப்ப நீங்க அதுக்கேற்ற அப்படி ஏங்கிற லெட்டர் எத்தனை லெட்டர் தள்ளி ஸ்டார்ட் பண்ணணும், அதே போல அவங்க சொல்லியிருக்க லெட்டர்லாம் அதை அத்தனை லெட்டர் தள்ளி போகும். புரிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 19வது கொஸ்டின். 19வது கரெக்டா கியூப் ரூட். இங்க வந்து சின்ன வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, தனியாலாம் மல்டிபிள் கொடுத்துருக்காங்க. கியூப் ரூட் ஆஃப்
19,06624 இந்த வேல்யூ இன்ட்டு ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 3100 இதுதான் கொடுத்துருக்குது. இதுல வந்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இதுக்கான கியூப் ரூட்டை கண்டுபிடிக்கணும். இந்த கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா இப்போ கியூப் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 4ன்னு முடிஞ்சா கண்டிப்பா அந்த நம்பரும் 4 கியூப்ல தான் முடியும். இப்போ முன்னாடி எந்த நம்பர் போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து 3 கியூப்னா 3 லெட்டர் லாஸ்ட்ல இருக்க 3 லெட்டர் கேன்சல் பண்ணிடணும். ரிமைனிங் இருக்கிறத நம்ம இதுக்குள்ள வரக்கூடிய பெர்ஃபெக்டான கியூப் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். பெர்ஃபெக்டான கியூப் வேல்யூனா இப்போ 11ஓட கியூப் வேல்யூ 1331, 12ஓட கியூப் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1728. அப்போ இதுக்கு மேலே 13 கியூப் அப்படின்னாவே 2000க்கு மேலே போயிடும். அப்போ 12 கியூப் தான் இதுக்குள்ளேயே அடங்கும். அப்போ 12 124ஓட கியூப் வேல்யூ தான் இந்த வேல்யூ. ஓகே, அப்போ இது வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா 124. இப்போ கியூப் ரூட் இப்போ 124 போட்டிருக்கோம் அப்படின்னாவே வெளியில் வரும்போது அந்த 124 வந்துருமா 124 இன்ட்டு ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 3100. இதுல இருந்து ரூட் எக்ஸோட வேல்யூனா 3100 டிவைடட் பை 124. இப்போ இதை ஈஸியாக சிம்பிளை பண்ணிடுவீங்க. 31 இங்க 4 31 3100 சாரி 124. இப்போ ஒரு நாள் 4 25 நாளா 100. ரூட் எக்ஸோட வேல்யூ என்ன 25. இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ 5. எக்ஸோட வேல்யூ 5 தான் அதுக்கான சாரி ரூட் 25ஓட வேல்யூ தான் வந்து நம்மளுக்கு 5 நம்ம சொல்லுவோம். இப்போ ரூட் எக்ஸோட வேல்யூ 25னா எக்ஸோட வேல்யூனா ஸ்கொயர் பண்ணணும்ல. அப்போ ஸ்கொயர் பண்ணா ரூட் இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 25 ஸ்கொயர் பண்ணா 625. ஓகேங்களா? இப்போ ரூட் 25ன்னு இருந்தா ஆன்சர் 5. இவங்க கொடுத்துருக்கிறது ரூட் எக்ஸ். அப்போ ரூட் எக்ஸ்னா அந்த ரூட்டை கேன்சல் பண்ணோம்னா ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டும் ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். இங்கே 25 ஸ்கொயர் பண்ணால் 625. ஸோ ஆப்ஷன் ஏ 1 தான் இருக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ஆக்சுவலா இதுல வந்து என்ன சிம்பிளான ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூட் எக்ஸ்ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ரூட் எக்ஸை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்கொயர் வேல்யூ தான் இங்க வரும். இங்க ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா வேற எதுவுமே ஸ்கொயர் வேல்யூ இல்லை. 625 தான் ஸ்கொயர்டு. இதே அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி சிம்பிளான லாஜிக்கையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின் பாருங்க. ஒரு பரவலின் இடைவெளி அளவு மற்றும் முகடு முறையே 60 மற்றும் 90 எனும் சராசரி. நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்ல இந்த இடைநிலை முகடு சராசரி இதை ரிலேட் பண்ற மாதிரி. இப்போ முகடு ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் இடைநிலை மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் சராசரி. சப்ஸ்டிட் பண்ணுங்க. இடைநிலையோட வேல்யூ 60. ஓகே, அப்போ 3 இன்ட்டு 60 நோட் பண்ணிடலாம். முகடோட வேல்யூ 90. ஓகே, 90 மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் சராசரி. அதை நம்ம எக்ஸ்னே வச்சுக்கலாம். ஓகே, இது எக்ஸ்ன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ 90 ஈக்குவல் டு 3018 180 மைனஸ் 2x. இப்போ மைனஸ் 2x இந்த சைடு வந்துச்சுன்னா பிளஸ் 2x மாறும். 180ஓட இந்த 90 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா மைனஸ் 90 மாறும். இப்போ 2xோட வேல்யூ 90. இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ 45. எக்ஸோட வேல்யூ 45 தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. 21வது கொஸ்டின். இரு வடிவத்த முக்கோணம் ஏபிசி மற்றும் முக்கோணம் PQR இவற்றின் சுற்றளவுகள் முறையே 36 சென்டிமீட்டர் மற்றும் 24 சென்டிமீட்டர். PQவோட வேல்யூ 10 சென்டிமீட்டர் சொல்லியிருந்தா ஏபியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இங்க என்ன கண்டிஷன் அப்படின்னா ரெண்டு முக்கோணங்கள் வடிவத்த முக்கோணங்களா இருக்கு. ஒரு முக்கோணம் ஏபிசி இன்னொரு முக்கோணம் PQR. ஓகேவா? அதோட சுற்றளவுகளோட வேல்யூ இங்க கொடுத்துருக்காங்க. சுற்றளவோட வேல்யூ கொடுத்து அதுல ஒரு பக்கம் வேல்யூ 10ன்னு கொடுத்து ஏபியோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வடிவத்த முக்கோணங்களோட கண்டிஷன் என்ன அப்படின்னா அந்த சுற்றளவுகளோட விகிதமும்
இது ஒத்த பக்கங்களோட விகிதமும் சமம். ஒத்த பக்கங்களோட விகிதமும் சமம். இதுல இந்த வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா இதுல எது ஒத்த பக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிக்கோட வேல்யூ இருக்காங்கல்ல. இப்போ இந்த மாதிரி டயக்ராம் இதை ABCன்னு வச்சுக்கிறோம். இன்னொரு அதே போல ஒத்த பக்கங்கள் PQRன்னு இருக்கும். அப்ப சுற்றளவு சம வீதம் அப்படின்னா சுற்றளவு முதல் இருக்கிறது என்ன 36, ரெண்டாவது இருக்கிறது என்ன 24. அடுத்து இங்க பக்கங்கள் வந்து PQவும் AB தான் ஒத்த பக்கங்கள் நம்ம எடுத்துக்கலாம். அது சமம். அப்போ இங்க பெரிய சதுரத்துக்கு வந்து பெரிய முக்கோணம் AB, சின்ன இதோடது PQ. இப்போ PQவோட வேல்யூ மட்டும்தான் இங்க இருக்கு. 36/24 ஈக்குவல் டு AB/10. கரெக்டாக வேல்யூ அப்ளை பண்ணணும். சிம்பிளை பண்ணா 12ஆல் அடிச்சு கொடுத்தா இங்க 2 வரும், இங்க 3ன்னு வரும். அடுத்து O2 2, I2 10. இப்போ அந்த 5 மட்டும் இந்த சைடு மல்டிபிளா மாத்திரலாம். ஏபியோட வேல்யூ என்ன வரும்? 3 × 5ன்னு வரும். 3×5 15 சென்டிமீட்டருங்கிறத அதற்கான சரியான ஏபியோட வேல்யூ என்ன? 15. இப்படிதான். அப்ப அந்த ஒத்த பக்கங்களோட வடிவொத்த முக்கோணங்களோட பண்புகளை சுற்றளவு கொடுத்து இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த ரேஷியோவை தான் நீங்க அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க. 22வது கொஸ்டின். ஒரு நபரின் வருமானம் 25% அதிகரிக்கப்பட்டு 20% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதிகரிக்கிறத பிளஸ்ன்னு வச்சுக்கோங்க, குறையிறத மைனஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் XY/100 இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸோட வேல்யூ என்ன? 25%, 25 மைனஸ் ஒய்யோட வேல்யூ 20 மைனஸ் 25 × 20 டிவைடட் பை 100. ஸோ இதை நம்ம இங்கே சிம்பிளை பண்ணலாம். 25 25 4 25 100, 1 4 4 5 4 20. இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 25 மைனஸ் 20 ஆல்ரெடி இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் இந்த 5. அப்போ பாருங்க 25 பிளஸ்ல நோட் பண்றோம், மைனஸ் 20 மைனஸ் 5 மைனஸ் 25 மாறும். இதை சால்வ் பண்ணா 0 வந்துச்சுன்னா மாற்றம் ஏதும் இல்லை அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்லாம் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். 2% ஒன்று அதிகரிக்குதோ குறையுதோ அல்லது ரெண்டுமே அதிகரிச்சதோ ரெண்டுமோ குறையுதோ இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டே தான் வரோம். ஸோ கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 23வது கொஸ்டின் பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் எவை இணக்கமான எண்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி இணக்கமான எண்கள் அப்படிங்கிறதுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். இணக்கமான எண்கள்னா ஒரு எண்ணோட வகுத்தி, ஓகேவா? ஒரு எண்ணோட வகுத்தி இருக்கும்ல, அந்த வகுத்தியோட எல்லா வகுத்தியும் இருக்கும், அதோட கூடுதல் பார்த்தோம்னா இன்னொரு எண்ணு கிடைச்சிரும், அந்த மற்றொரு எண்ணே கிடைச்சிரும். ஆக்சுவலா இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து ரொம்ப பெரிய வேல்யூ கொடுத்தாங்கன்னா அந்த பெரிய வேல்யூ என்னென்ன நம்பராலாம் வகுப்படுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இங்க இணக்கமான எண்கள் என்னன்னா 2620 2924. இந்த லாஸ்ட் இருக்க இந்த வேல்யூ தான் இணக்கமான எண்கள். நம்ம இணக்கமான எண்கள்னா புரிஞ்சுக்கணும், அதுல சின்ன வேல்யூ கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, ஆப்ஷன் எல்லாம் சின்ன வேல்யூ கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, இன்கேஸ் பெரிய வேல்யூ கொடுக்குறாங்கன்னா நம்ம எல்லாம் வந்து கரெக்டா கண்டுபிடிக்கணும். இதுக்கு இந்த நம்பரை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. பெரிய நம்பர்னா இது மட்டும்தான் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். அப்போ 2620 2924 இணக்கமான எண்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்ப இதுல என்னன்னா 2620ஓட வகுத்திகள், 2620ஓட வகுத்திகள்லாம் என்னென்ன கேட்டா 1 2 4 5 10 20 131 262 524 655 1310 இவ்வளவு வகுத்திகள் இதுக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் கூட்டுனா நமக்கு என்ன கிடைக்கும்னா அந்த இன்னொரு நம்பர் 2924 கிடைக்கும். இதுக்கு பேரு தான் இணக்கமான எண்கள். இதுல சின்ன வேல்யூ இருந்தா தானே நம்ம வகுத்திகளை அழகா கண்டுபிடிச்சிட முடியும், அதை எல்லாத்தையும் ஆட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ சின்ன நம்பர் கொடுத்தா நல்லது, பெரிய நம்பர்னா இந்த ஒன்று தான் கொடுப்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2620 2924. ஓகேவா? நெக்ஸ்ட் 24வது கொஸ்டின் பாருங்க. இங்க கொடுத்துருக்கிறது 2 பவர் 2x - 1 ஈக்குவல் டு 8 பவர்
3 மைனஸ் எக்ஸ் இதான் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னா, இந்த 8ங்கிறதையும் நம்ம 2 பேஸ்ல மாத்திக்கலாம். 2 பேஸ்லாம் வந்து 2 கியூப்னு எடுக்கலாம்ல. ஓகே, அப்போ இங்க 2 பவர் 2x மைனஸ் 1 அப்படியே வச்சுக்கோங்க. 8க்கு போல 2 கியூப்னு போட்டோம். பவர்ல இருக்க அந்த 3 மைனஸ் எக்ஸ். இப்போ இந்த பவருக்கு அடுத்து பவர் இருக்குன்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். அதாவது 3யோட 3 மைனஸ் எக்ஸை மல்டிப்ளை பண்ணிடலாம். இதுதான் 2 கியூப் இன்ட்டு 3 மைனஸ் எக்ஸ். ஓகே, இந்த சைடு 2 பவர் 2x மைனஸ் 1. இப்போ இதை என்ன உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 2 பவர் 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 2 பவர் 3 இன்ட்டு 3 9 மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் 3x. இதுதான். இப்போ பேஸ் காமன் அப்படின்னா அந்த பவர்ல இருக்க வேல்யூ ஈக்குவல், பேஸ் ஈக்குவல்னா பவர் ஈக்குவல். அப்போ 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 9 மைனஸ் 3x. ஓகேவா? இப்போ இங்க மைனஸ் 3x இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஆல்ரெடி இருக்க 2xோட இந்த பிளஸ் 3xன்னு வரும். ஈக்குவல் டு மைனஸ் 1 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஓகே, அப்போ 9 இருக்கிறோட மைனஸ் 1 பிளஸ் 1ன்னு மாறிடும். இப்போ 2x பிளஸ் 3x 5x ஈக்குவல் டு 9 பிளஸ் 1 10. ஓகேவா? இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன? 4 5 5 2 10. எக்ஸோட வேல்யூ 2. ஆப்ஷன் A3 தான் இருக்கான சரியான ஆன்சர். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட்ல அந்த மாதிரி எக்ஸ்போனன்ட் வேல்யூலாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம நிறைய டைம் எக்ஸ்போனன்ட் கான்செப்ட் தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் 25வது கொஸ்டின் பாருங்க. ஒரு பேருந்தானது கிழக்கு திசையில் 10 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கிறது. பின்னர் திரும்பி யூ டர்ன் பண்றாங்க. அதே பாதையில் 7 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கிறது. இப்பயணத்தை நிறைவு செய்ய அது 2 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது எனில் சராசரி திசை வேகத்தை காண்க. ஆக்சுவலா சராசரி திசை வேகமோ அல்லது சராசரி வேகமோ இது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பேசிக்கா இங்க என்ன இருக்கு அப்படின்னா வேகம் இருக்கா, ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, டைம் இதை ரிலேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அப்போ ஸ்பீடு வேல்யூ, சராசரி திசை வேணும்னா ஸ்பீடு வேல்யூ கேட்குறாங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம்ங்கிறதானே. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் அதை நம்ம நோட் பண்ணோம். இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 10 கிலோமீட்டர் போகிறாரு. அடுத்து யூ டர்ன் திரும்பி அப்படின்னா இவர் ஏற்கனவே போன கிழக்கு திசைக்கு ஆப்போசிட்டாக போகிறாரு தான். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை மைனஸில் நம்ம நோட் பண்ணுறோம். ஓகேவா? டிவைடட் பை மொத்தமாக ஒரு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சு? 2 மணி நேரம் எடுத்துக்கிச்சு. ஓகேவா? சால்வ் பண்ணுங்க. 3/2 3/2 சால்வ் பண்ணோம்னா 1/1.5. அப்போ 1 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் இதற்கான ஆன்சர். ஓகேவா? இதுல வந்து அந்த இதுல வந்து ரயில்வே கணக்கு இந்த மாதிரி ஸ்பீடு கணக்குனா சார் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் போகணும்னா ப்ளஸ் தானே சார் பண்ணிக்குவோம் அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இது வந்து ஃபிசிக்ஸ் கான்செப்ட். இந்த ஃபிசிக்ஸ் கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த சராசரி திசை வேகம் இல்லை சராசரி வேகம் அந்த மாதிரி கேட்டோம்னா நம்ம அதை நோட் பண்ணலாம். சராசரி திசை வேகம், அந்த திசை வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இடப்பெயர்ச்சி பை ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறாங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறாங்க. இதுல இருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகே, மொத்த நேரம் இதைத்தான் யூஸ் பண்ணுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை மொத்த நேரம் டோட்டல் டைம். இல்லை இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன மீனிங்கு? ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு எவ்வளவு மினிமம் டிஸ்டன்ஸ்னு நோட் பண்ணணும். அப்போ ஆரம்பத்தில் 10 கிலோமீட்டர் போயிருக்காங்க, அடுத்து ரிட்டர்ன் வந்துட்டு 7 கிலோமீட்டர் வந்திருக்காங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் 3 மட்டும்தான். அதை தான் நம்ம இங்கே 3 கிலோமீட்டர் 10 - 7 3 நோட் பண்ணோம், டைம் 2 நோட் பண்ணோம். புரிஞ்சுங்களா? சில இது ஃபிசிக்ஸ் கொஸ்டின் கான்செப்ட்லையும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 26வது கொஸ்டின் பாருங்க. ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவு 1 எனில், ஸோ 1ன்னு இருந்தாவே உறுதியான நிகழ்ச்சி. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாவே தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் 27வது கொஸ்டின் பாருங்க. 27வது கொஸ்டின் 15 மீட்டர் உயரமுள்ள ஒரு கொடி கம்பமானது காலை 10 மணிக்கு 3 மீட்டர் நீளமுள்ள நிழலை ஏற்படுத்துது. அப்போ ஒரு கொடி கம்பத்தோட உயரம் இருக்கு, உயரம் அதோட நீளம், அந்த பொருளோட நீளம். உயரம் என்ன? 15 மீட்டர், 3 மீட்டர் நிழலை ஏற்படுத்துது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில்
அதே நேரத்தில் ஒரு கட்டடத்தின் நிழலின் நீளம் கொடுத்துருக்காங்க. நிழல் நீளம் 0.6. அப்போ நிழலுக்கு நேராக 0.6 நோட் பண்ணணும். அந்த கட்டடத்தோட உயரம் என்ன, எக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்? அப்படியே பாக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம். இந்த சைடு இருக்கிறத டிவைட் பண்ணலாம், கீழே இருக்கிறதையும் டிவைட் பண்ணலாம். இப்போ 3ஐயும் 15 அடிச்சு கொடுத்தா 5 தானே. அடுத்து 5ஐயும் 0.6ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 6 5 30, 30க்கு 0 பேலன்ஸ் 3, 8 40 3 43. ஓகேங்களா? 43க்கு 3 பேலன்ஸ் 4, 1 5 5 5 + 4 9. அப்போ 93ங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். 90 மீட்டர் கட்டடம் வந்து உயரமா இருந்தா தான் அதோட நிழலோட நீளம் 0.6 இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. 28வது கொஸ்டின் பாருங்க. -3/13 இருந்து 12/7 கழிக்கணும். அப்ப இங்கேயும் மைனஸ் போட்டுறணும். கரெக்டா பிளஸ் மைனஸ்லாம் கவனமா நோட் பண்ணணும். -3/13 இருந்து தான் 12/7 கழிக்கிறோம். அப்ப இங்க மைனஸ் போட்டணும். இதை சிம்பிளை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா 13க்கும் 7க்கும் எல்சிஎம் என்ன, மல்டிபிள் பண்ணுங்க. 3021க்கு 1, பேலன்ஸ் 2, 1 91. ஓகேவா? அடுத்து இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். 7ஐயும் -3ஐயும் மல்டிபிள் பண்ணா -21. ஓகே. அடுத்து மைனஸ் 12ஐயும் 13ஐயும் மல்டிபிள் பண்ணா இப்போ இது ரொம்ப சிம்பிளானதான். இது கூட்டினா 15, 32 6, 156. மேலுக்கு வேல்யூ வந்து மைனஸ் பண்ணுங்க. மொத்தமாக மைனஸ் பண்ணோம்னா -177 / 91. இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியுமா? ஆப்ஷன்லேயே கொடுத்துட்டாங்க. -117 / 91. இதுதான் அதற்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. 29வது கொஸ்டின். 29வது கொஸ்டின் பாருங்க. இது ரொம்ப கவனமா நீங்க பார்க்கணும். 5 3 5 9 7 1. இந்த எண்ணின் வர்க்கத்தில் உள்ள எண்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. இந்த நம்பர் இருக்கு, இதுக்கு நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். ஸ்கொயர் பண்ணா ஒரு வேல்யூ கிடைக்கும், பெரிய வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நீங்க ஒவ்வொன்றையும் உட்காந்து மல்டிபிள்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. மல்டிபிள் பண்ணீங்கன்னா நீங்க இதுக்கே நேரம் சரியா இருக்க வேண்டியதுதான். அப்படியே பெருசா ஒரு நோட்டே காலி ஆயிரும். அந்த மாதிரி கூட வச்சுக்க வேண்டியதான். இதுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் இப்போ சிங்கிள் டிஜிட்டா இருந்தா, ஓகே, ஒரே ஒரு டிஜிட்டா இருந்தா அதோட ஸ்கொயர் வேல்யூ. இப்போ இங்க டிஜிட் நோட் பண்றேன். இது அந்த ஸ்கொயர் வர்க்க எண்களோட எண்ணிக்கையை நான் நோட் பண்றேன். வர்க்க எண்களோட எண்ணிக்கை நான் நோட் பண்றேன். 1ல இருந்து 9 வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 அல்லது 2 டிஜிட் வரும். ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ 2ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது சிங்கிள் டிஜிட் தான், அதோட ஸ்கொயர் வேல்யூ 4. அதே இது 9ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதுவும் சிங்கிள் டிஜிட் தான், அதோட வர்க்க எண் பார்த்தீங்கன்னா 81. 2 டிஜிட் வந்துருச்சா? அப்போ ஒரு டிஜிட் உள்ள நம்பருக்கு வர்க்க எண்களோட எண்ணிக்கை 1 அல்லது 2 இருக்கும். அதே போல 2 டிஜிட் 10ல இருந்து 99 வரைக்குமே 2 டிஜிட் தானே, அது இருந்துச்சுன்னா வர்க்க எண்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 3 to 4ன்னு இருக்கும். ஒரு நம்பர் எடுத்து பாருங்க. இப்போ 10 அப்படின்னா 100. அதே இது இப்போ 99 அப்படின்னா ரொம்ப பெரிய நம்பரா போகலாம். ஓகே, ரொம்ப பெரிய நம்பரா போகலாம். அதனால அது வந்து 4 டிஜிட்ல முடியும். ஓகேவா? 99 அப்படின்னா 9801 தான் அதுக்கான ஸ்கொயர் வேல்யூ. அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. சரி, ஓகே, நம்ம பார்த்துக்கலாம். அப்போ 4 டிஜிட்ல. இப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கீங்கன்னா, அடுத்தது 3வது பாருங்க. 1000ல இருந்து 100ல இருந்து 3 டிஜிட் தானே, ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் போட்டோம். 100ல இருந்து 999னா 5 அல்லது 6ன்னு இருக்கும். இப்போ இப்படியே போட்டுக்கிட்டு இருந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானதுதான். வர்க்கங்களோட எண்ணிக்கை சிங்கிள் டிஜிட்டா இருந்தா 1ல ஆரம்பிச்சிடணும், டபுள் டிஜிட்டா இருந்தா 3. அப்போ 1 3 5 அப்படியே ஒற்றைப்படையா வரும். 1 3 5 7 9 11 இந்த மாதிரியே தான் வரும். ஓகேவா? சிங்கிள் டிஜிட்டா இருந்தா. டபுள் டிஜிட்டா இருந்தா இது. அடுத்து ட்ரிபிள் டிஜிட்டா இருந்துச்சுன்னா 5ல ஆரம்பிக்கும். 4 டிஜிட்டா இருந்தா 7, 5 டிஜிட்டா இருந்தா 9. இப்போ 5 அல்லது 7 அல்லது 8, 9 அல்லது 10, 11 அல்லது 12. அப்போ 6 டிஜிட்டா இருந்தா 11 அல்லது 12.
6 டிஜிட்னா இங்கே இருக்கிறதே மொத்தம் 6 டிஜிட் தான். 5 3 5 9 7 1 மொத்தத்துக்கு 6 டிஜிட் இருக்குல்ல. 6 டிஜிட் இருந்தால் 11 அல்லது 12ல் முடியும். ஓகேவா? ஆப்ஷன் A3 தான் அதுக்கான சரியான ஆன்சர். பாருங்க, நீங்கள் ஒவ்வொன்றும் வந்து அப்படியே மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிக்கணும் இல்லை. இந்த லாஜிக்கை தெரிஞ்சுட்டா தான் பார்த்த செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இல்லை அப்படின்னா இதுக்கே டைம் ஆயிரும். அவ்வளோ பெரிய நம்பரை ஸ்கொயர் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப டைம் ஆகும். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கே இருக்க நம்பர் P/Q இதோட பவரில் 5 - 2x ஈக்குவல் டு இங்கே கொடுத்துருக்கிறது Q/P கொடுத்து பவரில் 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ அப்படியே தலையில மாறிச்சா? அப்போ ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூவை P/Q அப்படியே போட்டுட்டு பவர் 5 - 2x ஈக்குவல் டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க வேல்யூவை தலையில மாற்றுறோம். P/Qன்னு மாற்றுறோம். இதை தலையில மாற்றினா பவர் வேல்யூ மைனஸாக போடலாம். இங்கே ஃபர்ஸ்ட் ஒருத்தனை இருந்தது Q/P பவரில் 1/2ன்னு இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை P/Qன்னு மாற்றி பவரில் இருக்க வேல்யூ மைனஸாக மாற்றிடும். இதுக்கு முன்னெல்லாம் நம்ம இந்த மாதிரி சிம்பிளை பண்ணும்போது பவரில் மைனஸ் இருக்கும். அந்த பவர் வேல்யூவை ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க வேல்யூவை தலையில மாற்றிருப்போம். இங்கே நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே தலையில மாற்றணும், பவர் வேல்யூ மைனஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், அப்படியே ஆப்போசிட்டாக. இப்போ என்ன ஆயிடுச்சு, பேஸ் 2 சைடும் காமனாக மாறிடுச்சு. B/Q அதே போல் இங்கேயும் B/Q. இதில் இருந்து 5 - 2x பவர் வேல்யூ ஈக்குவல் தானே, ஈக்குவல் டு -1/2. இப்போ -2x அந்த சைடு கொண்டு போயிடலாம். அதே போல் -1/2 அந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன ஆகும், -2x ப்ளஸில் மாறும் அந்த சைடு. இங்கே 5ஓட இந்த ப்ளஸ் 1/2 ஆட் பண்ணால் இங்கே 2 2 10 10 + 1 அப்போ 11/2. 2x ஈக்குவல் டு 11/2. இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன, 11 இந்த 2 இந்த சைடு டிவைடாக மாறும். அப்போ 2 × 2 4ன்னு வரும். எக்ஸோட வேல்யூ 11/4. ஆப்ஷன் A1 தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இதான் அதுக்கான ஆன்சர். நான் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயும் நம்ம 30 கொஸ்டினுமே அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக இதுலையும் நீங்கள் நிறையா கற்றுக்க வேண்டிய சம்ஸு, கற்றுக்க வேண்டிய ஷார்ட்கட்டு எல்லாமே இருக்கும். ஸோ நல்லா தெளிவாக ரிவைஸ் பண்ணுங்கள். நம்ம 8 வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டில் இருந்து தொடர்ந்து எங்களுடைய ட்ராவல் பண்ணுறவங்க, என்னோட வீடியோஸை நல்லா தெளிவாக கவனிக்கிறவங்க, லைவ் கிளாஸ்லையுமே எல்லாம் கவனிக்கிறவங்க எல்லாருமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நான் நம்புகிறேன்.